ஜோதிட கணிப்புகளின்படி கிரகங்களின் நிலைமாற்றங்கள் மனித வாழ்க்கையில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக சில காலங்களில் கிரகங்கள் ஒரே ராசியில் சேரும்போது அதனால் உருவாகும் யோகங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டுவரும். தற்போது மீன ராசியில் முக்கிய கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருப்பது காரணமாக ஜூன் மாதம் வரை சில ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் உருவாகும் என்று கூறப்படுகிறது. இந்த யோகம் பணவரவு, வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் செவ்வாய், சனி, சூரியன் மற்றும் பின்னர் புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில் சக்தி வாய்ந்த அமைப்பை உருவாக்குகிறது. இதன் தாக்கம் சில ராசிகளுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். அந்த அதிர்ஷ்டம் பெறும் 6 ராசிகளை விரிவாக பார்க்கலாம். வரவிருக்கும் காலகட்டம் ரிஷபராசி நேயர்களுக்கு வாழ்வில் ஒரு உன்னதமான முன்னேற்றத்தை வழங்கப் போகிறது. கிரகங்களின் சாதகமான அமைப்பால் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் யோகம் உண்டாகும். குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் நீங்கி கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு ஒரு புதிய பாய்ச்சலும் வளர்ச்சியும் ஏற்படும். உங்கள் உழைப்பிற்கான முழு பலனும் இப்போது கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். வரவு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்கால தேவைகளுக்காக சேமிக்கும் பழக்கமும் மேம்படும். புதிய முதலீடுகளை தொடங்க இதுவே மிக சரியான தருணம். நீங்கள் செய்யும் முதலீடுகள் பன்மடங்கு லாபத்தை தேடித்தரும். மேலும் வெளிநாடு சென்று பணிபுரியவோ அல்லது படிக்கவோ விரும்புபவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாகி அதற்கான வாய்ப்புகள் தானாகவே அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலும் சமுதாயத்தில் கௌரவமும் உயரும். இந்த பொற்காலத்தை பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை திட்டமிட்டு செயல்படுத்துவது மிகுந்த நன்மைகளை தரும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு வரவிருக்கும் காலம் தொழில் மற்றும் பணியிடத்தில் மிகச்சிறந்த மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரப்போகிறது. நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் மற்றும் செயல்படுத்தும் புதிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி திரும்பும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு வாடிக்கையாளர் சேர்க்கையும் லாபமும் முன்பை விட பன்மடங்கா அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கடக ராசி நேயர்களுக்கு வரவிருக்கும் காலம் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. குறிப்பாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இது மிகவும் சாதகமான நேரம். வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் வேலை கிடைப்பதற்கோ அல்லது தற்போதைய வேலையில் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரியும் வாய்ப்போ தேடி வரும். கல்வி அல்லது தொழில் நிமித்தமான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு வரவிருக்கும் காலம் அஷ்டலட்சுமிகளின் அருளாசி நிறைந்த ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வீக அருள் துணை நிற்பதால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகி பொருளாதார ரீதியாக பெரும் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இந்த காலகட்டத்தின் சிறப்பம்சமே நீங்கள் போடும் குறைந்தபட்ச உழைப்பிற்கோ அல்லது சிறிய முயற்சிகளுக்கும் கூட எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய லாபமும் நற்பெயரும் வந்து சேரும். மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலம் தன்னம்பிக்கையை அதிகரித்து வாழ்க்கையில் ஒரு மங்களமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசி நேயர்களே, வரவிருக்கும் காலம் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கப் போகிறது. இதுவரை ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு இனி பல வழிகளிலிருந்தும் பணவரவு வந்து சேரும். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான ஆதாரங்கள் உருவாவதால் நிதி நிலைமை மிகவும் சீராகும். மீன ராசி நேயர்களுக்கு வரவிருக்கும் காலம் வாழ்க்கையின் போக்கையே மாற்றக்கூடிய மிக முக்கியமான காலகட்டமாக அமையப் போகிறது. உங்கள் ராசியிலேயே பல முக்கிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் ராஜயோக பலன்கள் உங்களை தேடி வரும். இதுவரை நீங்கள் சந்தித்த தடைகள் அனைத்தும் பனி போல விலகி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் பிரகாசமாக வீசத் தொடங்கும். ஜோதிட வல்லுநர்களின் கணிப்புப்படி வரவிருக்கும் ஜூன் மாதம் வரையிலான காலகட்டம் இந்த 6 ராசிகளுக்கும் நிதி மற்றும் தொழில் ரீதியாக ஒரு பொற்காலமாக திகழப்போகிறது. கிரகங்களின் சாதகமான சஞ்சாரம் மற்றும் பார்வை பலன்களால் நீண்ட கால தடைகள் நீங்கி முன்னேற்றத்திற்கான புதிய பாதைகள் திறக்கப்படும். வேலையில் பதவி உயர்வு, தொழிலில் அபரிமிதமான லாபம் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் என பல வழிகளில் அதிர்ஷ்டம் கதவை தட்டும். பொருளாதார ரீதியாக பணப்புழக்கம் அதிகரிப்பதோடு சேமிப்பும் உயர்ந்து உங்கள் வாழ்க்கை தரம் ஒரு புதிய உயரத்தை எட்டும்.